அனாதையா இருக்க பொம்பளை பிள்ளை அங்கே விட்டுட்டு. தூங்கா நகரம்னு நம்ம பெருமையா பேசுற மதுரை இல்ல 40 வருஷமா வெளிச்சமே இல்லாத ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் இந்த தீர்த்தக்காடு. இந்த ஊர்ல தான் நான் பிறந்தே, இந்த ஊர்ல தான் படித்தேன். ஆனால் இன்னும் கரண்ட் வரல. ஆனால் ஓட்டு கேட்குறவங்க மட்டும் கரெக்டாக வராங்க. ஆனால் இந்த ஊருக்கு வர மாட்டாங்க. தீர்த்தக்காடு கண்டாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியல, பயமா இருக்கும் போல. பாம்பு அடிச்சு 2-3 பேரும் செத்து போனாங்க. அப்படி கிடக்கிற ஏறிட்டு இருக்குல்ல. பொம்பளை பிள்ளைய வந்து நைட்டில் வந்து கையை பிடிச்சி சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? பாதுகாப்பு வைக்க முடியுமா? சும்மாவே என்னன்னா நடக்க நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்படி தள்ளி வச்சது மாதிரியே வச்சிருக்கிறாங்க. போய் போராட்டம் பண்ண வேண்டியது, ஜெயிலுக்குள்ள அடைக்க வேண்டியதே, வர வேண்டியதே. இப்படி பூரா பெரிய மனுஷன் பூரா செத்து போயிட்டாங்க. நீ நாங்க இருக்கிறது வரைக்கும் நாங்களும் நீ செத்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்க இருந்தானா இல்லாம போனாங்க. அங்க ஓட்டு போட முடியாது. இப்ப நீங்களாச்சும் எங்களுக்கு எதுவும் செய்வீங்களா? டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு இருக்கா, ஆனா இங்க இருக்கிற குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ், டிவி கூட கிடையாம அடிப்படை உரிமை மின்சாரம் கூட இவங்களுக்கு ஒரு கனவாகவே இருக்கு. இந்த இருள் எப்பதான் மறையும்? அதிகாரிகளுக்கு எப்பதான் தெரியும்?